இன்றைக்கு அனைத்து இந்திய அண்ணா முன்னேற்ற கழகம் பல்வேறு பிரச்சனைகளில் சிக்குண்டு கிடக்கிறது. அதன் பொதுச் செயலராக தனக்குத்தானே முகடும் சுற்றிக் கொண்ட எடப்பாடி பழனிசாமி பொதுச் செயலராக வந்தால் அனைத்து தேர்தல்களிலும் வெற்றி வரக்கூடிய வாய்ப்பு உண்டு என்று அவர் தலைமை கழகத்தில் தன்னுடைய அறிவியலை வைத்து பேச வைத்ததன் காரணமாக அவர் பொறுப்பேற்ற காலத்திலிருந்து இன்று வரை 11 தேர்தல்களை பழனிசாமி சந்தித்து பெரும் தோல்வியை தான் அடைந்திருக்கிறார் என்பதை நான் இங்கு சுட்டிக்காட்ட கடமைப்பட்டிருக்கிறேன். நாடாளுமன்ற தேர்தல், சட்டமன்ற தேர்தல், ஊரக உள்ளாட்சி தேர்தல், இடைத்தேர்தல்கள் இவைகள் ஒன்றில் கூட பழனிசாமி வெற்றி வரவில்லை. ஏனென்று சொன்னால் எந்த நோக்கத்திற்காக அனைத்து இந்திய அண்ணா முன்னேற்ற கழகம் உருவாக்கப்பட்டதோ அந்த நோக்கம் இன்றைக்கு சிதைக்கப்பட்டிருக்கிறது. அதிமுகவுடைய இயக்கம் வளர்வதற்கும் கழக சட்ட விதியை தலைவர் அவர்கள், புரட்சித் தலைவர் அவர்கள் உருவாக்கினார். கழகத்தினுடைய பொதுச் செயலாளரை கழகத்தினுடைய அடிப்படை தொண்டர்கள் தான் கழகத்தினுடைய பொதுச் செயலாளர்களை தேர்தல் மூலமாக தேர்வு செய்யப்பட வேண்டும் என்ற விதியை அவர் கொண்டு வந்தார்கள். மற்ற விதிகளெல்லாம் திருத்தம் செய்யவோ ரத்து செய்யவோ காலத்திற்கேற்றவாறு இடம் உண்டு. ஆனால் இந்த ஒரே ஒரு விதியை, பொதுச் செயலாளரை தேர்ந்தெடுக்கிற முறையில் அடிப்படை தொண்டர்கள் தான் தேர்தல் மூலமாக தேர்வு செய்யப்படும் விதியை திருத்தம் செய்யவோ ரத்து செய்யவோ கூடாத விதியை கொண்டு வந்தார்கள். ஆனால் பழனிசாமி சர்வாதிகார போக்கால், ஆணவ போக்கால் தலைவர் கொண்டு வந்த அந்த சட்ட விதியை இன்றைக்கு மாற்றி பொதுச் செயலாளர் போட்டியிலிருந்து 10 ஆண்டு காலம் 10 மாவட்ட கழக செயலாளர் முன்மொழிய வேண்டும், 10 மாவட்ட கழக செயலாளர் வழிமொழிய வேண்டும், 5 வருடம் அவர் போட்டியிடுவது தலைமை கழகத்தில் நிர்வாகியாக இருக்க வேண்டும். இப்படி ஒரு விதியை இணைத்தார். யார் போட்டியிட முடியும்? விட்டாதார்கள், மிராசதார்கள், ஜெமீன்தார்கள் தான் போட்டியிட முடியும். இந்த சூழ்நிலையை அதிமுக உருவாக்கப்பட்ட காலத்திலிருந்து இந்த விதியை யாரும் திருத்தவோ ரத்து செய்யவில்லை. ஆனால் புரட்சித் தலைவர்கள் அந்த விதியை சற்று பழனிசாமி அவர்கள் ரத்து செய்து, அதோடு மட்டுமல்லாமல் நம்முடைய புரட்சித் தலைவி மாண்புமிகு அம்மா அவர்கள் நிரந்தர பொதுச் செயலாளர் மாண்புமிகு அம்மா அவர்கள் பொதுக்குழு தீர்மானம் நிறைவேற்றினார். அதையும் ரத்து செய்துவிட்டு தனக்குத்தானே பொதுச் செயலாளராக சுற்றிக் கொண்ட காரணமாக இன்றைக்கு அனைத்து இந்திய அண்ணா முன்னேற்ற கழகம் அதனுடைய நிலை இன்றைக்கு எடப்பாடி திமுகவாக மாறியிருக்கிறது என்பதையும், இந்த செயலை அதிமுகவை குளிதோண்டி புதைத்த அந்த பாவ செயலை பழனிசாமியும் அவரோடு இணைந்திருக்கிற உதயகுமார், இந்த உதயகுமார் எங்கிருந்து வந்தாலும் அந்தாலும் நான் போய் ராமநாதனை சேர்ந்த நாடாளுமன்றத்தில் போட்டியிட்டேன். பன்னீர்செல்வத்தை கூட்டு 6 பன்னீர்செல்வத்தை, அதுவும் இன்சியல் ஓ இருக்கிற பன்னீர்செல்வமாக பார்த்தாங்க கூட நிப்பாட்டினாங்க. என்னை தோற்கடிக்க போகுது. என்னாச்சு? அந்த 6 பேருக்கு டெபாசிட் போச்சு. இரட்டையில நிப்பாட்டிருந்தாங்களே ஒரு வேட்பாளர் பெருமாங்கிறவர், அவருக்கு டெபாசிட் போச்சு. வெறும் 95,000 ஓட்டு, கிட்டத்தட்ட 14 லட்சம் வாக்காளர்கள் அந்த 10 லட்சம் வாக்குகள் பதிவானது. அதில் வெறும் 90,000 ஓட்டுகள் தான் இரட்டையை பெற்றது. இன்றைக்கு நான் சுயேட்சையாக போட்டியிட்டு 10 லட்சம் பதிவான வாக்கில் 3,62,000 வாக்குகள் பெற்று மக்களுடைய நான் ஏன் நாடாளுமன்ற தேர்தலில் நின்றேன் என்று சொன்னால், தர்மயுத்தம் ஆரம்பிக்கப்பட்ட எங்களுடைய வலிமை பொதுமக்களிடத்தில் எந்த அளவுக்கு இருக்கிறது, ஆதரவு இருக்கிறது நிரூபித்து காட்டுவதற்காக நான் போட்டியிட்டேன். மக்கள் எங்களுக்கு தான் வரவேற்பளித்து வாக்களித்தார்கள் என்ற நிலையை நாங்கள் அந்த தேர்தல் மூலமாக உறுதி செய்திருக்கிறோம் என்பதை தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். நம்முடைய தலைவர் பெண்கள் நாட்டின் கண்கள் என்று எண்ணி பெண்களுக்கு பல்வேறு வகையான அவர்கள் முன்னேற்றத்திற்கு பல்வேறு வகையான நலத்திட்டங்களை அறிவித்திருக்கிறார்கள். பெண்களுக்கு உரிமை தொகை மாதந்தோறும் வழங்கப்படுகிறது. அதிலும் இந்த 3 மாதத்திற்கு சேர்த்து 2 மாதத்திற்கு முன்பாகவே சேர்த்து 5,000 ரூபாயை இரவோடு இரவாக தமிழ்நாடு முழுவதும்
கணக்கில் செலுத்தப்பட்டு விட்டது என்ற விவரம் கூட அவர்களுக்கு தெரியவில்லை. காலையில் 7 மணிக்கு பேங்க்லேருந்து ஃபோன் வருது, ஐயா உங்கள் கணக்கில் 5000 ரூபா வந்து விடுது. யாருங்க 5000 ரூபா இருக்கிறது? நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் தாங்க செலுத்தியிருக்கிறாரு, நீங்கள் வந்து பெற்றுக்கொள்ளலாம் என்று சொன்ன செய்தி இந்தியாவில் எந்த மாநிலத்திலும் இல்லை. அதிர்ச்சி வைத்தியம், ஒரு இன்ப அதிர்ச்சியை நாட்டு மக்களுக்கு தந்த ஒரே முதலமைச்சர் நம்முடைய தளபதி அவர்கள் தான். இவ்வளவு இடர்பாடுகள், மத்திய அரசு எந்தவித உதவியும் செய்யாத நிலையிலும் நம்ம தமிழகத்தினுடைய பொருளாதார வளர்ச்சி இதுவரை இல்லாத நிலையை 11.08% உயர்ந்திருக்கிறது. மத்திய அரசுடைய பொருளாதார வளர்ச்சியோட 8% கீழே தான் இருக்கிறது. ஆக மத்திய அரசு உரிய நிதியை தராவிட்டாலும் என் மக்களுக்கு தமிழக நிதி ஆதாரத்திலிருந்து அத்தனை திட்டங்களையும் நிறைவேற்றி இந்தியாவிலேயே அதிகமான பொருளாதார வளர்ச்சி கண்ட மாநிலம் இன்றைக்கு தமிழ்நாடு தான். அந்த நிலையை நம்முடைய தளபதி அவர்கள் உருவாக்கி இருக்கிறார்கள் என்பதை நான் இந்த கூட்டத்தின் மூலமாக பணிவோடு தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். தொடர்ந்து அங்கே விசில் வந்துட்டு இருக்குது. இந்த விசில் தான் நம்முடைய ஆதி காலத்திலிருந்து நம்முடைய தேசிய கீதமாக வைத்துக் கொண்டிருக்கிறது என்பதையும், விசில் சத்தம் கேட்டாலே நம்ம உறுதியாக அனைத்து தேர்தலும் உறுதியாக மாபெரும் வெற்றி அடைவோம் என்பதுதான் நிலை.